உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ஆயில் ஷார்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு காரணமா யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்றாங்க. ஸோ அதனால ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணி அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஷார்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்களா, த ஹிஸ்டரி ஹாஸ் பி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா 1974-73 காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு சொல்ற போற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆயில் கிரைசிஸ் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரபு கண்ட்ரீஸ்க்கும் எகேன்ஸ்டா நின்றனால தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆயில் கிரைசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசும்போது இந்த வார் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆகுமா ஆகாரா அப்படிங்கறத பாட்டி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு நாலேஜ் நீங்க கெயின் பண்ணி முடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஜாயின் பண்ண சொல்லுங்க. திஸ் இஸ் சேவேஜ் ரூல்ஸ். ஐம் யுவர் சாவல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு சொல்ற பாரு இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா 1973, அதாவது 1973 வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரபு கண்ட்ரீஸா இருக்கிற ஈரான், ஈராக் ஒட்டுமொத்த அரபு கண்ட்ரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல போர் தொடுக்க போறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுதியோட மன்னரா இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டைரக்டா அமெரிக்காக்கே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவே வார்ன் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பல பகுதிகள், அதாவது எங்க அரபு கண்ட்ரீஸோட பல பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றி இருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து திருப்பி எடுத்துக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கொள்கைக்கு அகேன்ஸ்டா இருக்கு. எங்க இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து கைப்பற்றினா பல பகுதிகளை நாங்க திருப்பி எடுத்துக்க போறோம். ஸோ அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த வார்க்குள்ள வராடின்னு சொல்லிட்டு அப்போ சவுதியோட மன்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை கொடுத்துருக்காரு. ஆனா அமெரிக்கா கேட்குமா? அப்போட அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த நிக்சன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கேட்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுதியோட மன்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சப்போஸ் இந்த வார்க்குள்ள வந்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கிடைக்காத மாதிரி தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா அரபு கண்ட்ரீஸால இந்த உலகத்துக்கு ஆயில் கிடைக்காம இந்த உலகத்தோட ஆயில் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் உருவாக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா உருவாக்க முடியுங்க. ஏன்னா இந்த உலகத்தோட ஆயில் கன்சியூமிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 33% வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கிரைசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைப் பண்ண முடியும். இந்த ஆயில்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப இருக்க நிக்சன் என்ன பண்ணாருன்னா, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. நீங்க கடல் வழியாடானா எங்களுக்கு ஆயில் கொடுக்க மாட்டீங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் லிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுறாரு. நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் அரபு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா போர் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட தெரியும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போடுங்க. அதாவது 1967 நம்ம வந்து போகணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 days வார் நடக்குது. நீங்க இப்ப கூட நீங்க போய் கூகுள்ல போட்டு பாருங்க 6 days வார்னா என்னன்னு சொல்லி கேட்டு. ஒரு 6 நாள் மட்டும் நடந்த ஒரு 6 நாட்கள் மட்டும் நடந்த ஒரு போர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் அரபு கண்ட்ரிஸான இந்த ஜோர்டான், எஜிப்ட், சிரியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கும் நடுவில் நடந்த வார் தாங்க. இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தோட்டு போயிடும் சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா இஸ்ரேல் அப்படி சும்மாலாம் நினைச்சிட முடியாதுங்க. இஸ்ரேல் என்ன பண்ணி சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அரபு கண்ட்ரிஸ் இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம அந்த அரபு கண்ட்ரிஸோட பல நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஜிப்டோட வந்து காசா ஸ்ட்ரிப் எல்லாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட் தான் இருந்துச்சு. எஜிப்டோட காசா ஸ்ட்ரிப், இந்த ஜோர்டானோட வெஸ்ட் பேங்க், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலேமோட ஈஸ்ட் பகுதி, இந்த மாதிரியான அரபு கண்ட்ரிஸோட சில பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஏன் இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரிஸ்குள்ள ஊடுருவிட்டீங்க, இது உங்க நாடே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய பாலஸ்தீன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வேணும்னு சொல்லி கேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அட்டாக் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா பலத்தை அடி வாங்கிட்டு கொண்டு வந்து என்னமோ அரபு கண்ட்ரிஸ் தான். இதுக்கு பழி வாங்குற வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு உலகத்துல இருக்க எல்லா அரபு கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவையும் வார்ன் பண்ணி நீங்க இந்த வாருக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கேட்கலங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கேட்கல. இஸ்ரேல் கூட தோளோட தோல் அப்போல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட தோளோட தோல் நின்றுருக்கு. பாத்தீங்கன்னா
அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வார் நடக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணியாச்சு. கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார் எடுக்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாருக்காக இவங்க ஒரு டேட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. அந்த நாள் என்ன நாள் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள்ல வந்து எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்காது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷாப் கடை இஸ்ரேல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா க்ளோஸ்ல இருக்கும். அந்த நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த புலக்காட்டமே இருக்காது. ஒரு ஆள் நடமாட்டம் கூட ரோட்ல இருக்காது. ரொம்பவே புனிதமான நாள். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான நாள். அந்த மாதிரியான நாள் பார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஏன்னா எப்பவுமே எதிரியோட வந்து பலவீனமான இடத்துல தான் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் இஸ்ரேல் கூட வந்து நின்று இந்த அரபு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கிரைசிஸ் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த சவுடியோட மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரக்குள்ள வந்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்குது. இதில் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, இந்த சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் சொல்ல போகிற ஒரு 2-3 சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட்டர் அமைப்பு, ஆயில் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கு. இந்த அசோசியேஷன் என்ன முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்றது வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். கூடவே ஆயிலோட பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறோம். நம்ம கண்ட்ரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸ் மட்டும் தான் ஆயில் கிடைக்கணும். மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றதும் அந்த ஆயில வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா எகிருது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஆயில் பேரலோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா $80 மேல போச்சாவாங்க. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்குச்சு. அமெரிக்கால பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்களை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போற மாதிரியும் வெஹிக்கிள்ஸை தள்ளிட்டு போற மாதிரி நிறைய பிக்ஸ் அண்ட் தள்ளிட்டு போற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளானாங்க. ஆனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை விட்டு கொடுக்கலங்க. இஸ்ரேல் கூட தோளோட தோல் நின்னாங்க. அப்படி இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கனெக்ஷன் சொல்லிட்டு சத்தியமா யாருக்குமே தெரியலங்க. இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நீடிச்சுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மேல இருந்த எல்லா கட்டுப்பாடையும் வந்து பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிடுறாங்க. வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆயில் மேல இருந்த எல்லா கட்டுப்பாடையும் நீக்கிட்டு எல்லா உலகத்துக்கு ஆயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆயில் இல்லாம இந்த உலகப்பட்ட அந்த 1 வருஷம் உலகப்பட்ட பாடம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு மேல ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 நாள் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் கிரைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போட்டிலிருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாவலனா ஒரு காப்பானா வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நின்றுட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன நடந்தது. இப்போ இருக்கிற கதைக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானை அடிக்குமா அடிக்காடா, ஈரான் மேல நடக்கிற வாரம் வந்து ஸ்டாப் பண்ணுவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ட்ரம்ப் வந்து நோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரான்ல இருந்து நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு. ஸோ எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ட்ரம்ப்போட நேர் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு. இது சும்மா ட்வீட், ஆனா அவர் நேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுவான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சும் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நாம ஈரானை இதுக்கு முன்னாடி அடிச்சதை விட இன்னும் ரொம்ப பயங்கரமா அடிக்க போறோம். அந்த அடியில வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போறோம் அந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2-3 வாரம் நடக்கும். ஸோ நடுவில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ இதாங்க மக்களே இப்போ நடக்கிற நிகழ்வு. இது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். அது கூட வந்து இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு என்ன சம்பந்தம், என்ன இப்படி டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத பாட்டி நம்ம சேனல் வந்து வீடியோ வரும். அந்த மாதிரி வீடியோகள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்ல இந்த மாதிரி வேர்ல்டு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லைங்க, நடக்கிற மர்மமான விஷயங்களும் நம்ம சேனல் வரும். இந்த உலகத்தில் நடந்து முடிஞ்ச மர்மமான விஷயங்களை பற்றி நம்ம சேனல்ல வந்து டீட்டெயிலா எடுத்து பேசுவோம். ஃபிக்ஷனலான விஷயங்களையும் நம்ம சேனல்ல எடுத்து பேசுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.